அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வர இருக்கிறோம். கரூரில் தாவேகா தலைவர் திரு விஜய் பங்கேற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார் தஞ்சையில். கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு அரசுதான் பொறுப்புன்னு திரு பழனிசாமி சொல்றார். ஆனால் கரூர் சம்பவத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுகிறார் பழனிசாமி அப்படின்ற விமர்சனத்தை இவர் முன்வைத்திருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். கரூர் சம்பவத்தில் அரசியல் செய்வது யார் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள் மணி பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு புதுக்கோட்டை ஸ்ரீனிவாசன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சுவாமிநாதன், கரூர் சம்பவத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுகிறார் பழனிசாமி அப்படின்ற குற்றச்சாட்டை திரு தினகரன் வைத்திருக்கிறார். கூட்டணி பேசுவதற்கு இதுதான் நேரமா அப்படின்னு கேட்கிறார். கூட்டணி பேசக்கூடிய மனநிலையில் விஜய் இருப்பாரா அப்படின்னும் கேட்கிறார். உண்மையில் தினகரன் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு திரு பழனிசாமி மீதான அரசியல் ரீதியான எதிர்நிலை என்ற அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டுமா அல்லது யதார்த்தத்தோடு ஒத்துப்போகிறதா? கொஞ்சம் யதார்த்தம் இருக்கு, கொஞ்சம் அவருடைய அரசியல் சார்பும் இருக்கு. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த ஒரு கூட்டம் அப்படிங்கக்கூடிய பேர்ல அவர் மக்களை சந்திக்க வந்த பொழுது 41 பேர் உயிரிழந்திருந்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு கடுமையான ஒரு சேதத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் இல்லாம அகில இந்திய அளவுல அது அனைவருடைய மனசாட்சியுமே ஒரு உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். இந்த சம்பவத்துல முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்ல செய்தியாளர்களை சந்திக்கிறப்ப ஒரு நடுநிலையான கருத்தை தான் தெரிவிச்சிருந்தார். அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பொறுப்பு இருக்கணும் அப்படிங்கிற தொனில முதல்ல பேச ஆரம்பிச்சார். ஆனா போக போக அவரோட பேச்சோட தொனி திமுக அரசுக்கு எதிரான ஆயுதமா மட்டுமே இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையாள தொடங்கிட்டார். அதுக்குள்ள ஒரு அரசியல் கணக்கு இருக்கு. எல்லா கட்சிகளுமே அரசியல் தான் செய்வாங்க. ஏன் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட கடந்த காலத்துல குறிப்பிட்டிருக்கார், எதிர்கட்சிகள் அரசியல் தான் செய்வாங்க, அவியலா செய்வாங்க அப்படின்னு அவர் எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது குறிப்பிட்டிருக்கார். நீங்க அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு கட்டத்துக்கு மேல விஜய் அவர்களை அவர் மேல எந்த தவறும் இல்லை அப்படிங்கறத அவர் போய் ஒவ்வொரு ஊரா போய் சொல்லிட்டு இருக்கார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 160 தொகுதிகளுக்கு மேல பரப்புரை போயிட்டார். நீங்க என்னதான் இருந்தாலும் திமுக அரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களும் செஞ்சிருக்காங்க. நீங்க ஒரு புதுமை பெண் திட்டமா இருக்கலாம், ஏராளமான மக்கள் நலத்திட்டங்கள், மகளிர் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயா இருக்கலாம். இது எல்லாம் வைத்துக்கொண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக பாஜகவால திமுக எதிர்ப்பு அரசியலை கூர்மைப்படுத்த முடியல. அந்த நேரத்துல தான் விஜய் களத்துக்கு வர்றாரு. இந்த சம்பவத்தை மையப்படுத்தி திமுகவுக்கு எதிர்ப்பான அரசியல் அப்படிங்கிறத ஒரு கூர்மைப்படுத்துறாங்க. அது ஒரு அரசியல் கட்சியினுடைய வழக்கமான ஒரு நடவடிக்கை தான். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சில பலன்களும் கிடைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது சார். ரொம்ப முக்கியமா அவர் தர்மபுரி மாவட்டத்துல பிரச்சாரத்துக்கு போறப்ப காரிமங்கலம் அப்படிங்கக்கூடிய பகுதியில காரிமங்கலம் மேற்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய புகைப்படத்தோட போட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அவர் வரவேற்று பேனர் வைக்கிறார். அப்புறம் தாவேகாவினர் அறிவுறுத்துறாங்க, அந்த பேனர் அவரை அகற்றாரு. அரூர் அப்படிங்கக்கூடிய தொகுதிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போறப்ப தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த சில தொண்டர்கள் அந்த தாவேகாவினுடைய கொடியை பிடிச்சிட்டே எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரவேற்கிறாங்க. இதுல ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு அரசியல் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம் விஜய் கிட்ட எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறத மக்கள் கிட்ட சொல்ற மாதிரி விஜய் ரசிகர்களையும் விஜயனுடைய தொண்டர்களையும் தன் பக்கம் திருப்பணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை எடுக்கிறார். 100% எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் தான் செய்யறாரு. அதுல அப்ப தினகரன் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா தினகரன் அவர்கள் ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறார். டிசம்பர்ல தான் முடிவறிவிக்க போறார். அப்ப அவரோட ஒரு வாசலாக இருந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது விஜய் அவர்கள் பக்கம் அவர் போலாம் அப்படிங்கிறது. இப்ப அந்த இடத்துக்கும் இவங்க ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்கல்ல. இன்னைக்கு விஜய் தாவேகா பிளஸ் அந்த தாவேகா விஜய், அது மட்டும் இல்லாம அதிமுக பாஜக அப்படின்னு ஒரு முத்தரப்பு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதாவோ அல்லது அவங்க விஜய்க்கு ஆதரவாக பாஜகவும் நிக்கிறாங்க அதிமுகவும் நிக்கிறாங்கன்னா டிடிவி தினகரன் அவர்களுக்கு இன்னொரு வாசலும் இதுல அடைக்கப்படுது. சோ அந்த அடிப்படையிலும் அவர் இதை விஜய்க்கும் ஒரு மெசேஜா சொல்றாரு அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல ஒரு வரிசையா குற்றச்சாட்டு வைக்கக்கூடியவர் தான். இந்த சம்பவம் இல்ல, அவர் எந்த சம்பவமா இருந்தாலும் குற்றச்சாட்டு வைக்கக்கூடியவர் தான். இன்னைக்கு கூட பேசியிருக்காரு, குப்புசாமி ராமசாமி எந்த சாமியை வேணாலும் நாங்க முதல்வரை ஏத்துக்குவோம், ஆனா பழனிசாமி ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இதுல டிடிவி தினகரன் அவர்களுக்கும் ஒரு அரசியல் கணக்கு இருக்கு. அதை விட முக்கியமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கத்தி மேல் நடப்பது போல ஒரு சவாலான சூழல் இருக்காரு அப்படின்னு பாக்குறேன் சார். விஜய் அவர் ரொம்ப மக்கள் மத்தியில விஜய் மேல தவறு. கரூர் துயர சம்பவம் நடந்த நிலையில பாஜகவுடைய
இன்வால்மெண்ட்டும் கூடுதலாக இந்த நிகழ்வில் இருந்தது. திருமிகு நிர்மலா சீதாராமன் வர்றாங்க, பாஜக தலைமையில் என்டிஏ தலைமையில் ஒரு குழு எம்பிக்கள் குழு அமைக்கப்பட்டுச்சு, திரு அண்ணாமலை பேசினார். ஆனால் அதற்கப்புறம் பாஜக தரப்பிலிருந்து பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இருக்கிற மாதிரி தெரியல. நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு அவங்க ஒருவேளை தங்களை டிஸ்டன்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம்னு தோணுது. திரு அண்ணாமலை கூட சமீபத்தில் ஏன் எங்களே மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டே கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் திரு விஜயவோ இல்லை தாவேக தலைவர்களையோ போய் கேளுங்கலாம் கூட சொல்லிட்டார். ஆனால் அரை மணி நேரத்திற்கு முன்பு போட்ட ட்வீட்ல கூட திரு எடப்பாடி பழனிசாமி அரசையும் காவல்துறையும் மிக கடுமையாக தாக்கி தான் இந்த ட்வீட் பதிவு பண்ணியிருக்கிறார். பாஜக தரப்பு இனிமேல் சப்போர்ட் பண்ணல விஜய்க்கு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தாலும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி இறுதி வரை இதே நிலைப்பாட்டை தான் பயணிக்க போறாரா? காவல்துறையும் அரசு தான் பொறுப்புன்னு சொல்ல போறாரா? ஆமா, அவர் அந்த ஸ்டாண்ட்ல தான் அவர் நிற்பார். அந்த இடத்துல தான் சொல்ல வரேன். அவர் ஒரு கூர்மையான ஆயுதத்து மேல அவர் நிற்கிறார். நீங்க ஒரு கட்டத்துல விஜய் அவர்களுக்கு மேல தவறே இல்லைன்னு பேசுறாரு எதிர்கட்சியினுடைய தலைவர். அவர் விஜய் மேல தவறு இல்லைன்னு இந்த முழு பொறுப்பையும் காவல்துறை மீதும் தமிழக அரசின் மீதும் திணிக்கிறார். ஒருவேளை இவர் கூட்டணிக்குள்ள விஜய் வராட்டா இதனுடைய ஆபத்து மிக கடுமையான அளவுல அதிமுகவை தான் பாதிக்க போகுது. ஏன்னா விஜய் மேல தவறு இல்ல, திமுக மேலதான் தவறு. அப்ப விஜய் மேல ஒரு அனுதாபத்தை இவரே உருவாக்குறார். அந்த அனுதாபம் இவர்கள் கூட்டணிக்குள்ள வந்தாதான் இது ரெண்டு பேருக்கும் பலன் கொடுக்கும். ஒருவேளை விஜய் அவர்கள் கூட்டணிக்குள்ள வரலைன்னா டிஎம்கே வெர்சஸ் டிவிகே விஜய் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கார். ஏற்கனவே பேசியிருந்தார் கடந்த காலத்துல. கரூர் சம்பவத்துக்கு முன், கரூர் சம்பவத்துக்கு பின் தான் நம்ம இந்த அரசியல் சூழலை பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப ஒருவேளை விஜய் இந்த கூட்டணிக்குள்ள வரலைன்னா டிஎம்கேக்கு ஒரு வலுவான எதிரியா இவரே தாவேக்காவை முன்மொழிகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலச்சூழலா மாறிடும். இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை எங்க வருதுன்னா, நம்ம போற ஊர்ல எல்லாம் தாவேக்கா தொண்டர்கள் வராங்க. கிட்டத்தட்ட 2011 சட்டமன்ற தேர்தல் நினைவுல இருக்கும் சார். விஜய் ஜெயலலிதா அவர்கள் எங்கெல்லாம் பிரச்சாரம் போனாங்களோ அங்கெல்லாம் விஜய் மக்கள் இயக்கம்னு கொடியை பிடிச்சிட்டு அதிமுகவுக்கு ஆதரவா விஜய் கட்சியினர் களப்பணி ஆற்றிட்டாங்க. அன்னைக்கு கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக மக்கள் இயக்கமாக இருந்தபோது. இன்னைக்கு அவர் கரூர் போறாரு, அரூர் போறாரு, வரவேற்பு பேனர் வைக்கிறாங்க, கொடியை பிடித்துக் கொண்டு நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை துளிர்த்திருக்கலாம். ஒருவேளை மேல இருந்து ஏதோ சிக்னல் கொடுத்திருக்காங்களோ, நம்ம கூட ஏன் நம்ம கூட்டத்துக்கு வர்றாங்க, ஏன் கொடியை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகங்கள் வந்திருக்கலாம். பட் ஆனா அந்த சம்பவம் நடந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த பேனரை, அந்த தாவேக்காவினுடைய மேற்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் செல்வம் வச்ச பேனரை கட்சி அறிவுறுத்தல்படி அவங்க அகற்றிட்டாங்க. அப்ப இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு ரிஸ்கான ஒரு சூழலுக்குள்ள அவர் இருக்காரு. டிடிவி தினகரன் அவர்களுடைய குற்றச்சாட்டிலும் உண்மை இருக்கிறது. அவர் முழு பொறுப்பையும் தமிழக அரசின் மீது திணிக்கிறார். ஆனா இதுக்குள்ள டிடிவி தினகரன் அவர்களுடைய அரசியலும் இருக்கு. அவருக்கு இருந்த வாசலையும் அடைத்து விட்டதால் அவர் ஒரு எதிர்ப்பை கூர்மைப்படுத்துகிறார் அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஓகே, திரு சீனிவாசன், 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த சமயத்துல போய் கூட்டணி தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்த தொடங்கி இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு கடுமையாக விமர்சனம் செய்கிறார் திரு தினகரன். ஒருவேளை தாவேகா தரப்பிலிருந்து கூட்டணிக்கு வந்தால் இவர் தற்போது எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் பலன் கொடுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு. ஒருவேளை திரு விஜய் தரப்புல அந்த மாதிரி எதுவும் நிலைப்பாடு எடுக்கல அப்படின்னா விஜய் தரப்புக்கான ஆதரவு பலத்தை தேடி தந்தார் பழனிசாமிங்கிறத தவிர வேறு என்ன அவருக்கு இதுல கெயின் கிடைச்சிட போகுது? வணக்கம். அதாவது கரூர் கடுந்துயரம் சம்பந்தமாக சாமானிய மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்கின்ற கேள்வி, இந்த நிகழ்விற்கு யார் பொறுப்பு என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி சமூகத்தின் முன் வைக்கப்படுகிற பொழுது அந்த பொறுப்பிற்கு பொறுப்பாளியாக ஒரு எதிர்க்கட்சி பதில் சொல்லுகிறது. அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதிமுகவினுடைய எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக எதிர்க்கட்சி தலைவர், பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் இந்த கேள்வியை வைக்கிறார். அதாவது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் குறைபாடு இருக்கலாம், அந்த அரசு இதை தவிர்த்திருக்கலாம், அப்படி தவிர்த்திருந்தால் இந்த சூழ்நிலை வந்திருக்காது என்ற ஒரு அரசியல் அணுகுமுறையோடு இயல்பான மக்களுடைய உணர்வை உள்வாங்கி அவர் இந்த கருத்தை ஆளுங்கட்சி மீது வைக்கிறார். இந்த அரசு இதெல்லாம் அதை செஞ்சிருந்தா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அவங்க சரியாக பின்பற்றி இருந்தா இந்த கடும் துயரம் ஏற்பட்டிருக்காது. அப்ப இந்த இழப்புகளுக்கு அரசே பொறுப்பேற்றால் மக்கள் நம்புவாங்க. இந்த அரசு பொறுப்பேற்று நானும் இதற்கு பொறுப்புன்னு அரசு சொன்னா மக்கள் நம்புவாங்க, நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும், இந்த அரசுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அதை சுட்டிக்காட்ட வேண்டியது எதிர்க்கட்சி தலைவருடைய கடமை. அதை தான் அவர் வைக்கிறார். இதுல என்ன அரசியல் இருக்குது? அதாவது அதிமுகவினுடைய மக்கள் பணி, ஐயா பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய நடவடிக்கைகள் அந்த தாவேகா தொண்டர்களை மனம் கவர்ந்திருக்குது. அதனாலதான் அவங்க பேனர்லாம் நண்பர் சாமிநாதன் சொன்ன மாதிரி அவங்க கொடியெல்லாம் சில பேர் அதை ஆட்பட்டு கொண்டு பண்றாங்க. அப்ப உணர்வோடு, தமிழக மக்கள் உணர்வோடு கலந்த ஒரு இயக்கம் அதிமுக.
இந்த ஒரு சாதாரண இந்த நிகழ்வை வந்து இவங்க அரசியலா நினைக்கிறாங்க. கரூர்ல நடந்த கடும் துயரத்துக்கு நீதி சொல்றதுக்கும் ஆள் இல்லை, நியாயம் கேட்பதற்கும் ஆள் இல்லை. அப்ப அதிமுக எதிர்க்கட்சி தலைவரா இன்னைக்கு வந்து அவர் வந்து இந்த கேள்விகளை இந்த அரசின் முன் வைக்கிறப்ப இவங்களுக்கு வந்து ஐயா டிடிவிக்கு வந்து என்ன, அவர் எந்த சூழ்நிலையில அவர் சரியா இருந்திருக்கிறாரு இல்ல முன்முடிவோடு அணுகுன மாதிரி தெரியாதா? அவசரப்பட்டு அவர் பேசுறாரு, நிறைய கேள்விகள் கேட்கிறார் இல்லையா திரு எடப்பாடி பழனிசாமி, அது முன்முடிவோடு அணுகுன மாதிரி தெரியாதா? இன்றைக்கு போட்டிருக்க ட்வீட்ல, சற்று முன்பு போட்டிருக்கிற ட்வீட்ல என்ன சொல்றாருன்னா, எல்லாவற்றிற்கும் மேலாக அனுமதிக்கப்பட்ட இடம் 10,000 பேர் மட்டுமே கூட வசதி உள்ள நிலையில் 25,000 மக்கள் கூடுவதை காவல்துறை ஏன் தடுக்கவில்லை? மக்கள் அதிக அளவு கூடுவதை காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை ஏன் தடுக்காமல் வேடிக்கை பார்த்தார்கள் அப்படின்னு கேட்கிறார். திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர், உங்க கட்சியின் மூத்த தலைவர், கரூர் துயர சம்பவம் நடந்து 10 நிமிஷத்துல அவர் போறார். அவர் இன்று ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கிற போது 20,000 பேர் நாங்களே கூடணும் அப்படின்னு அவர் சொல்றார். கரூர் வேலுச்சாமிபுரத்தை தவிர்த்து லைட் ஹவுஸ் ரவுண்டானா உழவர் திடல் பகுதிகளில் கூட்டம் நடத்த அனுமதி கொடுத்திருந்தால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கும் என்கிறார்களே அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் சொல்ற பதில், அப்படி அல்ல. லைட் ஹவுஸ் ரவுண்டானாவில் 7,000 பேரும் உழவர் திடலில் 2,000 பேர் தான் நிற்க முடியும். இந்த 2 இடத்தை தான் தாவேகா கேட்கிறாங்க போலீஸ் கிட்ட. ஒப்பீட்டளவில் பார்த்தால் வேலுச்சாமிபுரம் தான் பெரிய இடம். ஒரு வாரத்திற்கு முன்பு கூட நாங்களும் அதே வேலுச்சாமிபுரத்தில் தான் கூட்டம் நடத்தினோம், அதற்கும் 20,000 பேர் வந்தார்கள் அப்படின்னு அவர் சொல்றார். எம்.ஆர். விஜயபாஸ்கர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்குமே முரண்பாடு இருக்கே. இல்ல, முரண்பாடு இதுல பார்க்க வேண்டியது இல்லை. அதாவது அது சொல்ற நோக்கம் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு காவல்துறையினுடைய அந்த நடவடிக்கை என்பது தொண்டர்கள் அதிகப்படியா வர்றாங்க அப்படின்னா அந்த தொண்டர்களை ஆசுவாசப்படுத்துவதற்கு, ஒரு இடைவெளி விடுவதற்கு, இப்ப நீங்க பெரிய தலைவர்கள்லாம் வந்தாங்கன்னா கயிறுலாம் கட்டிடுவாங்க. கயிறு கட்டி வாகனம் போறதுக்கு ஒரு தனி வழி வைப்பாங்க. தொண்டர்கள் கட்டுப்பாடை இழந்து தலைவரை பார்க்க நெருங்காத அளவிற்கு ஒரு 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 சுவர் மாதிரி தடுப்பாங்க. அது கயிறு போடுவாங்க, பேரிகார்டு வைப்பாங்க, இவ்வளவு வைப்பாங்க. இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் இந்த அரசு கிட்ட பார்க்க முடியலையே. ஒரு நல்ல ஒரு வளர்ந்து வருகிற ஒரு தலைவரா, ஒரு நல்ல நடிகரா, மக்கள் மத்தியில் பிரச்சயமான ஒருத்தர், அவரது பிரச்சாரத்துக்கு வர்றாரு. அவர் கடந்த எல்லா பகுதிகளிலையும் வர்றப்ப அவருக்கு எப்படி மக்கள் வந்து தொண்டர்கள் எப்படி உற்சாகத்தோட வரவேற்பு கொடுக்குறாங்கிறது அரசுக்கு தெரியும் தானே. அந்த குற்றச்சாட்டை தான் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கரே வைக்கிறாரு. சினிமா கவர்ச்சியும் பக்குவமின்மையே 41 பேர் உயிரிழக்க காரணம்னு அவர் தான் ஊடகத்திற்கே பேட்டி கொடுக்கிறார். அப்ப அவர் சரியா புரிதலோடு அணுகிறாரா? ஏன்னா அவர் தான் நேரடியா போறாரு, அவர் தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவரா இருக்கிறார். அவருக்கு செய்திகள் வந்த பிறகு காட்சி ஊடகங்கள்ல நான் எல்லா காட்சிகளையும் பார்த்த பிறகுதான் நான் போறேன். எனக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் அரசு மருத்துவமனையும் தனியார் மருத்துவமனையும் இருந்துச்சு, அதனால நான் உடனடியாக அது இங்க போக முடிஞ்சதுன்னு அவர் சொல்றாரு. அவர் வந்து சினிமா கவர்ச்சியும் பக்குவமின்மையை தான் அந்த 41 பேர் உயிரிழக்க காரணம்னு சொல்றாரு. இல்ல, அதுவும் காரணம். ஆனா அதுவே காரணம் இல்ல, அதுவும் காரணம். இந்த அசம்பாவிதத்தை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு தானே சார் இருக்குது. அரசு தானே இந்த மாதிரி ஒரு துர்பாக்கியமான நிலைமை உருவாகாம தடுக்கிறது அரசால முடியும். ஏன் அரசு வந்து இதை பேசாம இருந்தாங்க, ஏன் இதை மென்மையா பார்த்தாங்கன்னு புரியல. அப்ப என்ன அரசியல் இதுல இருக்கு? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு புரிதலோடு, உணர்வோடு, மக்களுடைய துன்பத்தோடு கலந்து முதல்ல போய் நிக்கிறாரு, நின்று அந்த மக்களை ஆசுவாசப்படுத்துறாரு. அப்ப ஆசுவாசப்படுத்துற நேரத்துல கூட ஆளுங்கட்சிக்கு எதிராக கருத்துக்களை வைக்கல. அதுதான் ஒரு பண்பட்ட தலைவருடைய அழகு. அதற்கு பிறகுதான் சொல்றாரு அரசு இதெல்லாம் கடைபிடிச்சிருக்கணும், ஏன் இதுல வந்து கோட்டை விட்டுட்டாங்கன்னு தெரியல அப்படின்ற அந்த மென்மையான போக்கும் கண்டன போக்கையும் கலந்துதான் வைக்கிறார். அப்ப எதிர்க்கட்சி தலைவர் அந்த ஸ்தானத்தில் இருந்து இந்த அரசை கேள்வி கேட்கிற உரிமையும் மக்களுக்கான துயரத்தை உள்வாங்கி அவர் வைக்கிறாரே தவிர இதுல எந்த அரசியலும் இல்லை. பேசுவோம் திரு ஜீவா, எதை நினைத்து காய் நகர்த்தினாரோ திரு எடப்பாடி பழனிசாமி, அதுல ஓரளவுக்கு அவருக்கு வெற்றியும் கிடைத்திருக்குன்னு திரு சுவாமிநாதன் சொன்னார். ஏற்கனவே தாவேகா நிர்வாகிகள் அவர் வரவேற்று தருமபுரியில போஸ்டர் அடிச்சது. இந்த நிமிஷம் நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு போட்ட ட்வீட்ல கூட மிக கடுமையாக அவர் அரசையும் காவல்துறையும் சாடி இருக்கிறார். அப்படின்னா உறுதியாக அவர் விஜய் பக்கம் நிக்க போகிறார் இறுதி வரை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப அது அவருக்கு எலக்டோரல் பாலிடிக்ஸ்னு வரும்போது ஒரு குறைந்தபட்ச லாபத்தை கொடுக்க தானே போகும். இல்லை, அவர் விஜயுடன் கூட்டணிங்கிறது இப்போ இல்லை, ஒரு 3-4 மாதத்துக்கு முன்பு இருந்தே விஜய் அவங்க விமர்சிக்க மாட்டாங்க, விஜய் அதிமுக விமர்சிக்க மாட்டாங்க. அது ஏன்னு கேட்டு தான் அவர் லைட்டாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். எம்ஜிஆர் தொடங்கின கட்சியை இப்போ நீங்கள் அடகு வச்சுட்டீங்களே அப்படின்னு அவர் இப்போ தான் லைட்டாக 1 வாரத்தை 2 வாரத்தை பேச ஆரம்பிச்சிருக்காரு. தொடக்கத்தில் இருந்தே
பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி உடன்படுவதற்கு முன்பு இருந்தே எடப்பாடி கவனிச்சு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்க யாரையும் விமர்சிக்காதீங்க, விஜய் விமர்சிக்காதீங்கன்னு அவங்க பொதுக்குழுவிலே பேசினத விவாதம்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இல்ல 3 கட்டமா பார்க்கலாம். ஆரம்பத்திலேயே கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து தொகுதி பிரச்சனையில அது நின்னு போனதாக, 60 சீட்டு 65 சீட்டுலாம் பேசினாங்க. நின்னு போனதாக. டெப்டி சிஎம் யாருங்கிறதுல பிரச்சனை வந்து அது ஒரு கட்டமா பார்க்கலாம். நீங்க சொன்னது 2வது கட்டம், விமர்சிக்காமலே இருக்காமது பாஜகவோட கூட்டணி சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் பாஜகவுடன் கூட்டணி வந்தோம் அந்த பேச்சு நின்று. இது 3வது கட்டம், முக்கியமான கட்டம். இது வந்து ஒரு சம்பவத்திற்கு பிறகு நாங்க உங்க பக்கம் தான் நிக்கிறோம் அப்படிங்கறத திரு எடப்பாடி பழனிசாமி திரு விஜய்க்கு சொன்ன பிறகான ஒரு காலகட்டம்ல இப்ப சூழலே வேறையா இருக்குல்ல, நிகழவோ கனியவோ வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இல்ல? இல்ல அவர் அதுக்கு ரெடியா தான் இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி ரெடியா இருக்காரு. விஜயும் வந்து இதுவரை எந்த கருத்தும் மறுத்தும் எதுவுமே பேசல. மறுத்துங்கிறத விட அவர் கிட்டத்தட்ட அவர் வெளியிட்ட வீடியோலேயே என் பக்கம் நின்ற கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் நன்றின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். ஆமா. ஸோ அந்த வீடியோலேயே அவர் சாராம்சமா எதுவும் பேசலைனாலுமே ரொம்ப தெளிவா என் பக்கம் நின்ற அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நன்றிங்கிறத மறைமுகமா அவர் சொல்லிட்டாரு. இவர் தொடர்ந்து இந்த அளவுக்கு டிடிவி தினகரன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார், தாவேகா வக்கீலான ஒரு வார்த்தையை டிடிவி தினகரன் பயன்படுத்தியிருந்தார். அது உண்மையிலே 100க்கு 100 விழுக்காடு. நம்ம ஒன்னே டிடிவி ஆதரவா எதிர்ப்பான்னு போகாதீங்க, அவர் பேசுனதுல லாஜிக் இருக்கு. நீங்க எதுக்குங்க தாவேகா வக்கீலா மாறுறீங்க எடப்பாடி பழனிசாமின்னு டிடிவி கேட்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சம்பவத்துல அவர் என்ன சொல்றாரு, முழுக்க ஒரு சினிமா கவர்ச்சி கூட்டம், இது இல்ல, இவ்வளவு விடுங்க, டிடிவி விடுங்க, வழக்காடு மன்றத்தில் தாவேக்கேனவரே நாங்க தான் பொறுப்புன்னு சொல்லிட்டாங்களே, இந்த தப்புக்கு மனித ஹியூமன் டிசாஸ்டர், மேன்மேடு டிசாஸ்டர்னு சொல்லிட்டு அந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு அப்பாவி மாவட்ட செயலாளர் இருக்காரு வெற்றியழகன், மதியழகன், அவரை காரணம் காட்டி அவங்க மனைவி தான் இப்ப பாவம் போல அழுதுகிட்டு இருக்காங்களே. தலைவர் பொதுச் செயலாளர் எல்லாருமே தலைமறைவானவங்க, சொல்ல வேண்டியதானே செந்தில் பாலாஜி செய்த சதிதான், அவங்க தான் உள்ள இறக்குனாங்க, கத்தி குத்து நடந்துச்சு, விஷவாயு பண்ணாங்க, கழுத்தை நெரிச்சாங்க, செருப்பு கழட்டி அடிச்சது அனைத்தும் இந்த அரசு, இந்த செந்தில் பாலாஜின்னு விஜய் கட்சியினர் யாருமே நீதிமன்றத்தில் சொல்லவே இல்லையே. விபத்துன்னு சொன்னாங்க. இல்ல அவங்க ஆனா அது 4 நாளைக்கு முன்னாடி இப்படி சொல்லிட்டாங்கல்ல, கவர்மெண்ட் திட்டமிட்டு பண்ணுச்சு, அரசு எங்களுக்கு போதிய போலீஸ் பாதுகாப்பு தரலேன்னு கூட கோர்ட்ல அவங்க சொல்லல. இல்ல, ஆனந்தோடைய பொதுச் செயலாளர் ஆனந்தோடைய முன்ஜாமீன் வழக்கு விசாரணையின் போது அவர் தரப்பு வழக்கறிஞர் வச்சதுதானே, அவர் தரப்பு வழக்கறிஞர் வச்சதுதான். தாவேகா வழக்கறிஞர் வெளியே வந்து நாங்க இதை சொல்லிட்டோம் அதை சொல்லிட்டோம், நாங்க எதுக்குமே ஆதாரம் தரல. இல்ல, நீதிமன்றத்தில் பதிவு செய்யறதுங்கிறது முக்கியமான ரெக்கார்டுங்க. விவாதங்கள் பேசுறது, அரசியல் மேடை பேசுவதை விட நீதிமன்றத்திலேயே எங்கள் விபத்து தான், எங்க ஒழுங்கின்மை, எங்க மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் ஒருங்கமைக்காதனுடைய விளைவு தான் அப்படின்னு அவர் ஒப்புக்கொண்டாங்க. அதுக்கு முன்னாடி வரையும் இது சதி கோட்பாடு தான். செந்தில் பாலாஜி எப்படி கரெக்டா வந்தாரு, அன்பில் மகேஷ் எப்படி அழுதாரு, சிஎம் எப்படி உடனே கரூர் வந்தாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய கரூர்ல மட்டும் எப்படி நடந்துச்சு இல்ல. சட்ட நடவடிக்கைகள்ல தாவேக்காவுடைய நிலைப்பாடு புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, நான் கேட்கறது பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல நீங்க திமுகவுக்கு எதிர்நிலையில இருக்கக்கூடிய எல்லோரையும் இணைக்கும் புள்ளியாக கரூர் மாறிடுச்சா, அதை நோக்கி தான் எடப்பாடி பழனிசாமி காய்களை நகர்த்துறாரு. அடுத்த நாள் காலையில இருந்தே எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை இவங்க எல்லாம் ரொம்ப வெளிப்படையா ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு பேசிட்டாங்க. அது பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பா பேசல, இது அரசு தான் பண்ணுச்சு, இந்த அரசு செந்தில் பாலாஜி அதை கட்டமைக்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அந்த விதத்தில் விஜயை நோக்கி தான் எடப்பாடி நிற்கிறார். எடப்பாடி பல முறை வந்து கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகளை அழைத்து பார்த்தாரு, காங்கிரஸை அழைத்து பார்த்தாரு, கம்யூனிஸ்டுகள் இங்கே வரலாமேன்னு பாஜகவை பக்கத்தில் வைத்து அழைத்து பார்த்தார். இப்போது விஜயை ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு அந்த மனுஷன் அழைத்து பார்க்கிறார். விஜயும் போவதற்கான வாய்ப்புகள் தான் எனக்கு தெரிஞ்சு 90 விழுக்காடு இருக்கு. பெரிய லெவலில் அது அதிமுக பாஜக கூட்டணியோடையும் போகலாம், இல்லை அதிமுக விஜய் மாதிரி அதிமுக தேமுதிக உறவு ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் வந்த மாதிரி போய் நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையோட இருக்கலாம். தேர்தல் அரசியல் ஒரு விஷயத்துல ஆதரவு கொடுத்ததுனாலேயே கூட்டணிங்கிற முடிவு வரைக்கும் விஜய் நகர்ந்துருவாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த நம்பிக்கை, அந்த ஒரு ஆசை இருக்குங்க, எதிர்பார்ப்புங்க. போஸ்டர் ஒட்டுவாங்களாங்க யாராவது? இல்ல, அது அவருடைய ஆசை. திரு விஜய் எடுக்கக்கூடிய முடிவு தானே இங்க முக்கியம். விஜய் என்ன முடிவு எடுப்பாருன்னு அவர் இப்ப முடிவு எடுக்கக்கூடிய நிலையில இல்லை. 90% திரு எடப்பாடி பழனிசாமியோட போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களே. இல்ல, வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்றேன், இப்பயும் சொல்றேன். விஜயும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. விஜய்க்கு பெரிய கொள்கை இல்லையா, அவருக்கு ஒரே இது இப்போதைக்கு திமுகவை அடிப்பதுங்கிற மாதிரி தான், ஒரு அசைன்மெண்ட் மாதிரி தான் தெரியுது. இப்போ வேற ஒண்ணும் இல்லை, இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் டெல்லிக்கு தானே போறாங்க. புசியானந்த் இவர் ஆதவ அர்ஜுனா டெல்லிக்கு தான் போயிருக்கிறாரு. புசியானந்த் எங்க இருக்காருன்னே தெரியல. ஆனா பாஜகவினர் வரிந்து கட்டி கொண்டு தம்பி விஜய் பக்கம் நிக்கணுங்கிறாங்க. ஹேமா மாலினி வந்து நீங்க இடம் ஒதுக்குனது தான் தவறு, அவர் ஒரு பெரிய நடிகர்னு உங்களுக்கு தெரிய வேணாமாங்கிறாங்க. அப்ப இந்த கிரவுண்ட்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து எளிமையாக புரியுதுல்ல. அதனால விஜய் வந்து போவாரா மாட்டாரான்னு நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த விவாத களத்துல நான் பேசுறது வேற, இல்ல நீங்க கேள்வி கேட்டது வேற, இப்ப கேட்கறது வேற. போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய்க்கு வந்து ஆன்டி பிஜேபிங்கிற இமேஜும் இருந்தது. அப்ப ஆன்டி பிஜேபிங்கிற இமேஜ் இருந்தது.
இப்போ அவர் வந்து ஒரு பிஜேபி ஆளாக மாறி இருக்கிறாரு, பிஜேபி தான் இயக்குதுங்கிறது ரொம்ப வெளிப்படையாகவும் ரொம்ப ஓப்பனாகவும் பேசுகிறாங்க. இப்போ பாருங்க, விஜய் கட்சியினர் கூட பிஜேபி திட்டுறதில்ல, பிஜேபியினர் விஜயை முழுக்க ஆதரிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி திமுக எதிர்ப்புங்கிற புள்ளி தானே புள்ளியில தான் இணையறாங்க. இணையறாங்க. அந்த புள்ளியில தான் இணைவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. திரு சாமிநாதன், முதலமைச்சர் வேட்பாளர் கூட்டணி ஆட்சி இந்த 2 புள்ளியில சமரசம் வந்துருச்சுன்னா இந்த இணைப்பு நடந்துரும். அதுவும் நடந்துருமா? அந்த சமரசமும் நடந்து திரு விஜய் போவதற்கு 90% வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு ஜீவா. இல்ல, இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கி வந்தாலே இந்த அணி அமைஞ்சிரும். விஜய் இறங்கி வரணுங்கிற அவசியம் நிச்சயமா இருக்காது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து இப்ப களத்தை பார்த்திருப்பாரு. ஒரு பிரச்சனை ஏற்படுறப்ப அங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்ல, அது எப்படியெல்லாம் மக்கள் மத்தியில ரியாக்ட் ஆகுது, அவருக்கே வந்து இப்போ ஒரு பெரிய குழப்பத்திலே சிக்கல்லே இருப்பார். அதனால அவர் வந்து ஒரு வலுவான ஒரு அணி அமைஞ்சிச்சு, நமக்கு ஏதோ ஒரு முக்கியத்துவமான இடம் கிடைக்குது அப்படின்னா அவர் அதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மைண்ட்ல விஜய் வந்திருக்கலாம். ஏன்னா இப்ப வந்து களச்சூழல் நெருக்கடியா அவருக்கு அது உணர்த்தியிருக்கலாம். இப்ப இன்னொன்று வந்து இந்த பிரச்சனையில பாஜக அவருக்கு வாலண்டியரா போய் சப்போர்ட் பண்றாங்க. அதனால அவருக்கு அதுல வந்து ஒரு சின்ன பிடிமானம் வந்திருக்கலாம். இன்னொன்று, அவர் பாஜகவே கொள்கை எதிரின்னு சொன்னாரு. ஆனா அவர் வந்து எந்த அளவுக்கு அதை எதிர்த்தாருன்னு நம்ம களத்துல பார்த்தோம். திமுக எதிர்ப்பை 90% காட்டினாரு, பாஜக எதிர்ப்பு ஒரு 10% தான் காட்டினாரு. இன்னொன்று, தமிழ்நாட்டில் ஒரு 12% சிறுபான்மையினர் ஓட்டு இருக்கு. விஜய் அவர்களால் சிறுபான்மையினர் ஓட்டையும் ஈர்க்க முடிந்தது, இது நாள் வரை ஈர்க்க முடிந்தது. இன்னொன்று மிக முக்கியமான புள்ளி என்னன்னா, விஜய் பாஜக பக்கம் போனாலும் அவருடைய ரசிகர்கள் சிறுபான்மையினராக இருக்கிறவங்களும் போடுவாங்க. ஏன்னா வந்து அவர் வந்து கொள்கை சார்ந்து அவர்களை ஈர்க்கல. அதை நம்ம தெளிவா கரூர்லையும் பார்த்தோம், எல்லா ஊர்களையும் பார்க்கிறோம். அவரை ரசிக மனநிலை சார்ந்துதான் ஈர்க்கிறாங்க. சோ அவருக்கு பாஜக அலையன்ஸ் பெரிய பிரச்சனையா இருக்காது. இப்ப அவருக்கும் பாஜக எல்லாருமே சொல்லக்கூடிய கூட்டணி ஆட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு கோஷம் மட்டும்தான் இடிக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை அவருக்கு முதல்வர் பதவி அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்தையும் கொடுத்து கூட்டணி ஆட்சி என்று ஒரு நெருக்கடியும் வர்றப்ப ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதுக்கு சம்மதிக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தோணுது. அந்த புள்ளியை பார்த்து திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியை கூர்மைப்படுத்துறதுக்கு அதிமுகவும் கூட இருந்தா நல்லா இருக்கும், பாஜகவும் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு திரு விஜய் நினைக்கிறார்னா இப்ப தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக உணர்கிறார் அவர், அப்படியா? ஆமா, நிச்சயமா இப்ப அவர் தனிமைப்படுத்தப்பட்டதா தான் உணர்றார். அவர் தனிமைப்படுத்தப்பட்டதை எந்த அளவுக்கு உணர்றாருன்னா, அவர் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட யாரும் அவர் கூட இப்ப பெருசா எல்லாருமே ஒவ்வொரு ஊர்ல இப்ப என்னதான் உடைத்து பேசுவதாக இருந்தா தனிப்படை அமைச்சு தானே தேடுறாங்க. அவர் கூட இருக்கிறவங்கள களத்துல யாரு நின்னாங்க? நேற்று தான் போய் கரூர்ல பாலுன்னு ஒருத்தர் ஏதோ மண்டல பொறுப்பாளரா செயலாளரோ சொல்றாங்க, அவர் போய் ஒரு 5 ஊரை போய் 5 மக்களை மட்டும் இறந்தவர்கள் வீட்டை பார்த்திருக்காரு. இதுக்கே 1 வார காலம் ஆயிருக்கு. இதெல்லாம் நம்ம என்னதான் விமர்சித்தாலும் கூட விஜய் தனியா இருக்கிற பொழுது அவர் யோசிச்சு பார்ப்பார்ல. முதல்ல ஒரு கட்டமைப்பு, ஒரு கட்சி, மக்கள் நமக்கு ஓட்டு போட தயாரா இருக்காங்க, ஆனா ஒரு அரசியல்னா என்ன, ஒரு கட்சி கட்டமைப்புனா என்ன, ஒரு சிக்கல் வருகிற பொழுது எப்படியெல்லாம் ஆபத்துகள் வருதுங்கெல்லாம் விஜய் அவர்கள் இப்பதான் அவர் உணர்வார் அரசியல் களத்தை. அது உணர்றப்ப அவருக்கு கொஞ்சம் அனுபவசாலிகள் தேவை அப்படிங்கிறது இனிதான் உணர்வாரு. அதற்காக இப்பொழுது அவர் கூட்டணி அமைக்கலாம் என்கிற முடிவுக்கு கூட அவர் வரலாம், அதை நோக்கி அவர் நகரலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறதா. திரு பெருமாள் மணி, இந்த விவாதத்துல இன்னும் ஒரு கட்டம் முக்கியமா பேச வேண்டியது இருக்குன்னா, விஜய் நம்ம கூட்டணிக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைத்து பேச்சுவார்த்தையை தொடங்கி அதற்காக விருப்பப்பட்டிருந்த கட்சிகள் அப்படின்ற நிலை மாறி விஜய் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதனால யாரோடாவது கூட்டணி சேர்ந்தால் அவருக்கு பலம் அப்படின்ற இடத்துக்கு விஜய் நகர்ந்திருக்கிறார். அவர் அந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளிக்கு நகர்ந்திருக்கிறாரா விஜய்? இப்போ அவர் தனியாக தான் பயணம் பண்ணினார். அவர் தனியாக தான் தொடங்கினார். பொதுவாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரம் என்று ஒன்று இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பண்பாடு இருக்கிறது. என்னன்னா, யார் ஒரு தொகுதிக்கு போனாலும் எங்கே போனாலும் அந்த மாவட்ட செயலாளரை உடன் வைத்துக் கொள்வார்கள், அந்த பகுதி செயலாளரை உடன் வைத்துக் கொள்வார்கள். இன்னமும் சொல்ல போனால், ஏதாவது நீங்கள் இப்போ ஒரு நகர்ப்புறத்தில் ஒரு கிளைக்கழக செயலாளர், ஒரு ஒன்றிய செயலாளர், அந்த மாவட்ட செயலாளர் அப்படி ஒரு ஆர்டராக நிற்பாங்க. எந்த ஒரு கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய கட்சியினுடைய படத்தையும் கொடுத்து இந்த நிகழ்ச்சி எங்கே நடந்திருக்குன்னு சொல்லிடலாம். எப்படி சொல்ல முடியும்னா, அப்படி ஒரு கட்டமைப்பு இங்கே இருக்குது. ஆனால் ஐயா விஜய் அவர்கள் இதுவரை 5 கூட்டத்துக்கு போனாங்க. அவங்க எங்கேயுமே மேலே மாவட்ட செயலாளரை ஏற்றுறதோ இல்லை அந்த பகுதி செயலாளரை ஏற்றுறதோ எதையுமே ஐயா பண்ணலை. அவங்க ஒரு கதாநாயகத்தன்மையோடு தான் போனாங்க. இதை நான் ஐயா விஜய்கிட்ட மட்டும் பார்க்கல. இதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் சில அரசியல் கட்சிகள் வருவதாக இருந்தவர்கள் கூட என்னென்னா, அவங்க அந்த தனியாக தான் போனாங்களே தவிர, இன்னமும் சொல்ல போனால் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்குவதாக ஆரம்பித்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் பேட்டி கொடுப்பாரு அல்லது விமான நிலையத்தில் பேட்டி கொடுக்குற போது என்ன நடந்திருக்கணும்னா, இங்கே உள்ள மாவட்ட செயலாளர் கூட நின்றுக்கணும். நான் சொல்கிறது கட்சி ஆரம்பிப்பதாக சொல்லிய பிறகு விமான நிலையத்தில்னா அந்த பகுதி மாவட்ட செயலாளர் இருந்திருக்கணும்.
ஆனா அப்படி இல்லை, ஐயா எப்போதுமே தனியா தான் கட்சியை ஆரம்பிக்கலையே. இல்ல நான் அதான் சொல்றேன், அறிவித்த பிறகு அறிவித்ததுக்கும் நீங்க அந்த இல்லைன்னு சொன்னதுக்கும் நடுவுல இருக்குல்ல, அந்த காலகட்ட விஷுவல்ஸை எடுத்தீங்கனாலும் இல்ல மற்ற விஷுவல்ஸ் எடுத்தீங்கனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப என்னன்னா, ஒருவேளை இந்த கதாநாயக பிம்பத்தோடு வருகிறவர்கள் அவர்கள் ரொம்ப தனியா தான் அவங்க போறாங்க, அவங்களுடைய கதாநாயக பிம்பத்தை வந்து அவங்க நம்புறாங்க. இது ரொம்ப ஆபத்தானது. இப்ப நீங்க சொல்றது இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, பொலிட்டிக்கலா தன்னந்தனியா அந்த எலெக்ஷனை சந்திச்சிட முடியும்னு நம்பிக்கையோட இருந்த விஜய்க்கு இப்போ கூட்டணி யாராவது சேர்ந்தா, அதிமுகவோ பாஜகவோ சேர்ந்தா கொஞ்சம் பலமா இருக்கும், திமுகவை எதிர்க்கன்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை ஒண்ணு வந்திருக்கா. அப்படி மனப்பான்மை வந்திருக்கா? அதுதான் பேசுறோம், வந்திருக்கான பேசுறோம். இன்னொன்னு இப்ப நீங்க சொல்றதுல என்ன இன்னொரு கேள்வியும் வருதுன்னா, கட்சி நிர்வாகிகள், அடிமட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மாதிரியான 3rd ரேங்க் ஆபீசர்ஸ், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், பொதுச் செயலாளர் தொடங்கி 2ஆம் கட்ட தலைவர்கள், அவங்க கிட்ட எதுவுமே ஐசோலேட் ஆகி தானே இருக்கிறாரு. அப்ப இந்த பலம்ங்கிறது அவருக்கு கட்டாயம் தேவைப்படும் மாதிரி தெரியுது சார். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அவர் இதுவரை தனியாகத்தான் போகிறார். இதுவரை இந்த இடத்துல இருந்தே நான் சொன்னேன், அவர் இருபெரும் முன்னேற்ற கழகங்களோடு ஒரு நாளும் கூட்டணிக்கு போக மாட்டார். ஏன்னா அவர் கட்சி ஆரம்பித்து கரூருக்கு முன்பு பின்புன்னு சொல்லுங்க. இல்ல எங்க அவர் எப்போதும் ஒரே மாதிரி தானங்க. கரூர் முடிஞ்ச பிறகு அவர் ஒரு வீடியோ போட்டாருங்க, அதுல அதே விஜய் தானங்க பேசினாரு. அதுல என்ன மாற்றத்தை நீங்க உணர்ந்தீங்க? கரூருக்கு முன்பு பேசிய அதே ஐயா விஜய் தான் கரூர் சம்பவத்துக்கு பிறகும் பேசினார். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய கதாநாயக பிம்பத்தை நம்புகிறார்கள். அவர்கள் தங்களுடைய கதாநாயக சம்பவத்துக்கு பிறகு எந்த தாக்கமும் இல்ல விஜய்க்கு. அந்த வீடியோல எதுவும் தெரிஞ்சுதா உங்களுக்கு? தெரிஞ்சதா கேக்குறேன். தாக்கமும் இல்ல. அந்த நான் வீடியோவை தான் டீகோட் பண்றேன். நான் வீடியோவை தான் டீகோட் பண்றேன். இங்க பாருங்க, ஒரு பாட்டுக்கு தான் இருக்காரு. நான் வீடியோவை தான் டீகோட் பண்றேன். திமுகவை இந்த பிரச்சனையை தன்னந்தனியா எதிர்கொள்ள முடியுங்கிற நம்பிக்கை இருப்பதாக அவர் டீகோட். அவ்வளவுதான். நெறியாளருக்கும் என் சக நண்பருக்கும் முன்னாள் நெறியாளருக்கும் வித்தியாசம் என்னன்னா, நீங்க அதை சரியா புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப என்னன்னா, அவர் கேள்வி கேட்கணும்னு கேக்குறாரு, அவருக்கும் இல்ல அது சரியா புரியுது. இப்ப என்னன்னா, நீங்க சொன்னதான் முக்கியமான இடம். அவர் தன்னால் இந்த தேர்தலை தன்னுடைய தொண்டர்களோடு, தன்னுடைய ரசிகர்களோடு சந்தித்து விட முடியும் அப்படின்னு நம்புறாரு. நீங்க இதுல பல விஷயங்கள் இருக்குங்க. நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஜெயலலிதா அம்மா மேல ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்புல ஒரு பேருந்த கொளுத்துனாங்க. அந்த கொளுத்துறப்ப 3 மாணவிகள் வந்து இறந்துட்டாங்க. 3 பேருமே மேற்கு மாவட்டங்களை சார்ந்தவங்க. அது ஒரு விபத்து தான். அந்த அப்படி கொளுத்தினவங்க கூட வந்து ரொம்ப மனம் பதறி சொன்னாங்க, உள்ள எங்களுக்கு மாணவிகள் இருக்கிறது தெரியாது. ஆனால் ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்பை ஒட்டி ஒரு போராட்டம். ஆனா பாத்தீங்கன்னா 2வது நாளே அன்றைக்கு துணை பொதுச் செயலாளராக இருந்த ஐயா கருப்பசாமி பாண்டியனும், நாமக்கல் மாவட்ட கழக செயலாளராக இருந்த ஐயா அன்பழகன் அவர்களும் அதில் இறந்த ஒரு மாணவியினோட, அவங்க ஒரு மாணவி நாமக்கல்ல சேர்ந்தவங்க, அவங்க வீட்டுக்கு போனாங்க, அந்த உணர்ச்சிகளை எதிர்கொண்டாங்க. அப்ப என்னன்னா, களத்தில் இருக்கக்கூடிய அரசு, இதுல இருந்து பல அரசியல் கட்சிகள் பாடத்தை கற்றுக்கொண்டாங்க. இது ஒரு தவறு. நீங்க சொல்றீங்க இல்லையா, தாவேகா மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கணும், தாவேகா வந்து மக்களுக்கு வந்து புரிய வச்சிருக்கணும்னு, இதெல்லாம் தானே திரு எடப்பாடி பழனிசாமி செஞ்சுட்டு இருக்காருன்னு சாமிநாதன். இல்ல அந்த இடம் இல்லைங்கய்யா. நீங்க அந்த இடத்துல எதை நீங்க வந்து விஜய் மீது எந்த தவறுமே இல்ல. நீங்க ஒரு பாயிண்ட மிஸ் பண்ணிட்டு ஜம்ப் பண்றீங்க. நீங்க அது இல்ல, நான் சொல்ல வருது என்னன்னா, கரூர் விபத்தை தனக்கே உரிய ஸ்டைல்ல தான் ஐயா விஜய் கையாளுகிறார். இதுவரைக்கும் நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு அரசு, நான் அதனாலதான் அந்த சம்பவத்தை சொன்னேன், அந்த பேருந்து எரிக்கப்பட்ட சம்பவத்தை சொன்னேன். அது டபுள் நெகட்டிவா ஆச்சு. ஒரு தீர்ப்பு நெகட்டிவா வருது, அதனால ஒரு போராட்டம். அப்ப எரிக்கிறதுல அப்பவே கூட அவங்க போனாங்க. ஆனால் நாம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தாவேகா கரூர் சம்பவத்தை கையாளுவதை ஐயா விஜய் முழுக்க முழுக்க தன்னுடைய கரிஷ்மால தான் கையாளுறார். இது ரொம்ப ஆபத்தான விஷயம் இல்ல சார். நான் ஸ்டைல்னே சொல்லல சார், அது ஆபத்துனே சொல்லல. நான் என்ன நடக்குன்னு சொல்றேன். ஒரு நிமிஷம் மத்த கட்சியோட கம்பேர் பண்ணி பாருங்க சார். இதுவரை எந்த கட்சியாவது சார் இன்னும் ஒரு பாயிண்ட் சொன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஸ்டைல்னு சொன்னீங்க. நான் இல்ல சார், நான் ஒரு பாயிண்ட் நீங்க தான் பயன்படுத்துறீங்க சார். நான் சொல்றேன் சார், ஒரு பாயிண்ட் சொன்னா உங்களுக்கு புரியும் சார். இப்ப வேங்கை வயலுக்கு திமுக தலைவர் போகலன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. மணிப்பூருக்கு ஐயா மோடி போகலன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. தலைவர்கள் போகாம இருக்கலாம் சார், ஆனா 2ஆம் கட்ட தலைவர்கள் சம்பவம் சார். 2ஆம் கட்ட மாவட்ட செயலாளர் போறாரு, மந்திரி போறாரு, அவங்களாம் 3ஆம் கட்ட தலைவர்கள். மாவட்ட செயலாளருமே போலையே, போனதெல்லாம் 4ஆம் கட்ட தலைவர்கள். எல்லாரும் மந்திரி, அந்த மாவட்ட மந்திரி எல்லாம் அங்கதான் சார் போனாரு. நீங்க செய்தி எடுத்து பாருங்க. ஒரு தாவேகாவுல சொல்றீங்க இல்ல, அததான் சார் சொல்ல வரேன். இப்படி நீங்க மற்ற கட்சிகள் மேல நீங்க வந்து அந்த தலைவர்கள் போலன்னு ஒரு விமர்சனம் வச்சீங்கன்னு வைங்களேன், தலைவர்கள் போகாவிட்டா கூட 2ஆம் கட்ட தலைவர்கள் போயிருப்பாங்க. இல்ல, அது நியாயப்படுத்துறீங்களா சார்? முடிக்க விடுங்க தலைவா. அந்த பாயிண்டே முடிக்கலனா வார்த்தைக்கு வார்த்தை கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு டிபேட் எந்திக்காத தலைவா. வரல நான் சொல்றேன், நான் முடிக்க விட்டா தான் நான் சொல்ல முடியும். வாங்க 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 வாங்க, புரியுதா? வாங்க வாங்க. இது என்னன்னா,
மற்ற கட்சிகளுக்கும் தாவேகாவுக்கும் என்ன வேறுபாடுன்னு சொல்றேன். மற்ற கட்சியில தலைவர்கள் போனாலும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் போவாங்க. தாவேகா கரூர் சம்பவத்துல இதுவரை யாருமே போல. அந்த இடத்தை நோட் பண்ணுங்க. அந்த இடத்துல என்னன்னா விஜய் தனக்கே உரிய ஸ்டைல்ல இவ்வளவு எமோஷன்ஸ் வேண்டாம். ஒரே ஒரு செகண்ட். டோன்ட் ட்ரிகர் மீ மிஸ்டர் கார்த்திகேயன். நான் முடிச்சேன். லெட் மீ ஃபினிஷ் தி பாயிண்ட். சார் ப்ளீஸ். ஏங்க நீங்க இந்த வீடியோ போட்டு பாருங்க. எத்தனை இடத்துல இன்டர்வ் பண்றீங்க? ஒரு நிமிஷம் சார். நீதிமன்றம் மிக கடுமையா விமர்சிச்ச விஷயத்தை நீங்க குளோரிஃபை பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நான் குளோரிஃபை பண்ணல, நடக்கிறத சொல்றேங்க. ஒரு செகண்ட். நான் குளோரிஃபை பண்ணல, நடக்கிறத சொல்றேன். நான் ஏதோ ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர் தப்பா ஒரே ஒரு விஷயம் சார். விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை. ஏன் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யல? என்ன மாதிரியான கட்சி இது? மேன்மேடு டிசாஸ்டர், தலைமறைவானது ஏற்கத்தக்கதில்லை. விஜய் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா? ஏன் இந்த தாமதம்? கட்டுப்படுத்தாத கலவரம், ஏற்பாட்டாளர்களுக்கு அரசு கருணை காட்டுகிறதா? தலைவர்கள் முதல் அனைவரையும் காணும் களத்திலேயே. குறைந்தபட்ச பொறுப்பு கூட இல்ல தாவேகாவுக்கு. நீதிமன்ற கண்மூடி வேடிக்கை பார்க்காது. சட்டத்துக்கு முன்பாக அனைவரும் சமம். ஆதவ அர்ஜுனா சட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா? கடுமையான கண்டனங்கள். இவ்வளவு விஷயத்தையும் நீங்க புறந்தள்ளிட்டு அவர் கரிஷ்மாட்டிக்கா இதை அணுகிறாருன்னு சொல்லி நீங்க குளோரிஃபை பண்றதுல இருந்து தான் அது விமர்சனம் வைக்க வேண்டியதா இருக்கு. கேள்வியும் கேட்க வேண்டியதா கேள்வி இதானே. நான் கரிஷ்மா நான் வந்து ஸ்டைல்னு சொன்னீங்க, வேற குளோரிஃபை பண்றேன்னு நீங்க கேக்குறீங்க. இப்போ எனக்கு ஆன்சர், நீங்க நீண்ட கேள்வி, எனக்கு ஆன்சர் மட்டும் சொல்ல கொடுங்க. இந்த தீர்ப்பு வந்து எத்தனை நாள் ஆச்சு? தீர்ப்புலாம் இல்ல, விமர்சனம் தான். அந்த உத்தரவுலாம் வரல. அந்த இல்ல அந்த அப்சர்வேஷன் வந்து எத்தனை நாள் ஆச்சு? 2-3 நாள் ஆச்சு. அவங்க தாவேக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணியிருக்காங்களா? யாராவது களத்துக்கு போயிருக்காங்களா? அதை தான் நான் சொல்றேன். இப்படி எங்க நீங்க யார் வேணா என்ன வேணா சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சர் இருக்கு. நீதிமன்றம் என்ன வேணா சொல்லட்டும், எதிர்கட்சி என்ன வேணா சொல்லட்டும், ஆனா தாவேக்கா அவங்களுக்கு உரிய பாணியில தான் அதை கையாளுறாங்கன்னு நான் ஒரு அப்சர்வேஷனா சொல்றேன். நான் சொல்றதுல ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர் ஏதாவது தப்பா இருக்கா? அதுதான் நான் கேட்டேன். நீங்க திருப்பி நீங்க ஸ்டைல்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தி சார், அது அவங்க ஸ்டைல் தானே சார். அவங்க அது ஸ்டைல் தான் சார். பொலிட்டிக்கல் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு சார். நீங்க இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சியாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா தலைவர் போகாம இருக்கலாம் சார். கீழே இருக்கிற இன்னொன்னு நான் சொல்றேன் சார். அந்த மாவட்ட செயலாளருடைய மனைவி வந்து தனியா நீதிமன்றத்துக்கு வந்துட்டு தனியா போறாங்க. கூட யாரோ ஒரு உறவினர் மட்டும் இருக்காரு. நீங்க இதுவரை அரசியல் வழக்குகள்ல இது போல பாத்திருக்கீங்களா? எத்தனை நீதிபதிகள், எத்தனை கட்சி நிர்வாகிகள் கூட போவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல நீங்க தாவேகாவை டீகோட் பண்ணி புரிஞ்சுக்க பாருங்கன்னு சொல்றேன். நான் குளோரிஃபை பண்ணல, நடக்கிறத சொல்றேன். ஸ்டைல்னு சொன்னீங்க சாமி. நீங்க ஸ்டைல்ங்க வார்த்தையில என்னங்க தப்பு கண்டுபிடிச்சீங்க? கரிஸ்மாட்டிக் லீடரா திரு விஜய் இருக்காரு. 41 பேர் உயிரிழந்ததற்கு கூட அவர் போக வேண்டியது இல்ல. இரண்டாம் கட்ட தலைவர் கூட போகல. அவர் போகலன்னு சொல்றேன். போகல, இதுவரைக்கும் போகல. அதனால அவர் தன்னந்தனியாக இந்த எலெக்ஷனை சந்திப்பதற்கான அவருக்கு துணிச்சல் இருப்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்றார். நீதிமன்றம் வழிகாட்டின பின்பு கரூர் மண்டல பொறுப்பாளர் நினைக்கிறேன் பாலுன்னு ஒருத்தர் நேற்று போயிருந்தார். அந்த 5 பேர் ஒரே கிராமத்துல இறந்திருந்தாங்க. அந்த வீட்டுக்கு ஒரு 4 பேரோட சேர்ந்து மொத்தமே 5 பேர் தான் போனாங்க. பாலுன்னு ஒருத்தர் அந்த கட்சியில இருக்காருன்னு அவர் போன பிறகுதான் எனக்குமே தெரியும். அவர் நேற்று போயிருந்தார். அப்படி ஒருவர் வந்து கரூர் மண்டல பொறுப்பாளர்னு ஏதோ பார்த்தேன். அவர் பேர் பாலு அப்படிங்கிறவர் போயிருந்தாரு. இன்னொன்று வந்து இது வந்து ஒரு ஆளுமை பண்பு கிடையாதுல்ல. அவர் உண்மையிலே களத்துல வந்து பெருமாள் மணி அவர்கள் சொல்றதுல ஒரு சின்ன பாயிண்ட், ஒரு விஷயம் அந்த சொல்றதுல கரெக்ட். என்னன்னா, மக்கள் கிட்ட இது ஒரு அதிருப்தியை உருவாக்கல. விஜய் மேல ஒரு கடுமையான அதிருப்தியை உருவாக்கி விஜயை கண்டாலே கோவப்படுவாங்கன்னு உருவாக்கல. ஆனா அதே நேரத்துல விஜய் வந்து அதையே தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு களத்துக்கே போக மாட்டாரு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப மோசமான அரசியல். அதை விட மோசமான ஒரு அரசியல் என்னன்னா, அந்த தமிழக வெற்றி கழகத்தோட நீங்க பொதுவா வந்து ஒரு திமுக கூட்டமோ அதிமுக கூட்டமோ நடந்துச்சுன்னா யாராவது தொண்டர்கள் இறந்துட்டா கொடியாவது அரைக்கம்பத்துல பறக்கும்ல, கட்சி கொடியாவது 3 நாட்கள் அரைக்கம்பத்துல பறக்கும்னு சொல்லுவாங்கல்ல. கிட்டத்தட்ட இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 41 பேர் இறந்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட அலுவலகங்கள் இன்னும் முழு கொடிக்கம்பம் தான் பறந்துட்டு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஒரு அந்த கட்சியோட கட்டமைப்பையே கேள்விக்குள்ளாக்குறது. இதுதான் விஜய் அவர்கள் ஒரு கூட்டணிக்குள்ள போவாருன்னு சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு வந்து 2ஆம் கட்ட நிர்வாகியாக ஒருவர் அனுப்புறதுக்கு கூட அங்க ஆள் இல்லாம சார் ஒரு அரசியல் நடவடிக்கைகள் ஒரு விஷயத்துல ஒரு தவறு நடந்து விட்டது, அது அரசினுடைய தவறோ தாவேக்காவுடைய தவறோ ஏதோ ஒரு தவறு வழக்கு போட்டிருக்காங்கல்ல. மற்ற அரசியல் கட்சிகள் என்ன செய்வாங்க? ஒரு தனிப்படை அமைத்து தேடுகின்ற இடத்துல இருக்கிறவங்களால எப்படி நாளைக்கு நான் அவர்களை அமைச்சர் இடத்துல வைத்து நம்மால பார்க்க முடியும்? முதல்ல ஒரு குறைந்தபட்ச அறத்தன்மையோடு இருக்கணும்ல. ஒரு தனிப்படை அமைத்து ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளை போலீசார் தேடுறது என்பதே அந்த கட்சியினுடைய தலைகுனிவு. அப்ப அது என்னன்னா, ஒரு வழக்க தைரியமாவே எதிர்கொள்ள முடியல, தன்னுடைய சொந்த வழக்கே எதிர்கொள்ள முடியாதவர்கள் எப்படி தமிழக மக்களின் நலன் சார்ந்து யோசிப்பாங்க என்கிற ஒரு இடம் வரும்ல. இதெல்லாம் தான் விஜய் யோசிப்பாருங்கிற. தலைவர்களாக நம்பிக்கொண்டு இருப்பவர்கள் இந்த நெருக்கடிய தனித்து விடப்பட்டிருக்கிறார். கூட்டணி பலம் தேவை,
அதனால அதிமுக பாஜக எடுக்கிற நிலைப்பாடுகளுக்கெல்லாம் அவர் அமைதியா இருக்கிறார் இப்படிலாம் பேசப்பட்டாலும் அந்த கரிஷ்மாங்கிறது அவருக்கு பலம் கொடுத்துரும், தேர்தலை துணிச்சலா தன்னந்தனியா சந்திப்பதற்கே அவருக்கு கை கொடுத்துரும் அப்படின்றதான் அவருடைய பாயிண்டா இருக்கு, திரு பெருமாள்மணி பாயிண்டா இருக்கு. இல்ல, நிச்சயமா விஜய் அவர்களுக்கு தனித்து நின்றால் அவருக்கு ஓட்டு போடுவாங்க, அதுக்கான யதார்த்தம் தான். ஆனால் அதற்கான வேட்பாளர்களோட பலம் என்னங்கிறது இன்னைக்கு விஜய் உணர்ந்திருப்பார்ல. இந்த ஒரு நெருக்கடியான நேரத்துல கூட அவர்கள் தலைமறைவா தானே இருக்காங்க. இன்னொன்று, திமுக இந்த வழக்குல அடுத்த கட்டமா வேற ஏதாவது கைது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தினா விஜய் வேற என்ன வாசல்ல போய் தேடுவாரு? இப்ப இந்த திமுக அரசு இப்ப ரொம்ப லாபகமாக இதை கையாளுறது யாருன்னா தமிழக அரசு தான் கையாளுது. ஏன் இன்னமுமே அந்த பேருந்தை கைது பிடிக்கல, அந்த பேருந்தை பறிமுதல் செய்யல? இவ்வளவுக்கு ஆயுத பூஜை நிகழ்வுல அந்த பேருந்தை பயன்படுத்துறாங்க. இன்னொன்று, அங்க இருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய காவல்துறை எவ்வளவு சிறப்பான காவல்துறை நமக்கு தெரியும். அவங்க ஏன் இன்னமும் ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையா பேசுவாங்க? அந்த காவல்துறை ஏன் இன்னும் புஷியானந்த் அவர்களையோ நிர்மல்குமார் அவர்களையோ அங்க தேடப்படுகிற மற்றவர்களையோ, ஏன் சைபர் கிரைம் ஆக்ட் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஆதவ அர்ஜுனா அவர்களையோ அவர் பேட்டியே கொடுக்கிறாரு, செய்தியாளர்களே சந்திக்கிறாரு, வச்சு செய்தியாளர்களை சந்திக்கிறார், அங்கதான் போயிருக்காருன்னு தெரியுதுல்ல. தமிழக அரசு இதை லாபகமா கையாளுறாங்க. போய் கைது நடவடிக்கையோ வேற ஏதோ எடுத்தா விஜய் உடனடியாக ஏடிஎம்கே பிஜேபி பக்கம் தான் போவாரு. அதுதான் கலை யதார்த்தம். ஏன்னா அவருக்கு கூட இருக்கிற 5 பேரையே அவர்கள் நடவடிக்கை எடுத்துட்டா விஜய் யாருக்கிட்ட போய் முறையிடுவாரு? அப்ப அவருக்கான வாய்ப்பு அது ஒண்ணுதான் இருக்க முடியும், கூட்டணி என்பது. அந்த சூழல் வந்துடக்கூடாதுன்னு தமிழக அரசு இதை சிறப்பா அவங்களுடைய பாணியில சிறப்பா அதை ஒரு பக்கம் கொண்டு போறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 விஷயம், அவர் தான் 90% நீங்க கூட்டணி போவதற்கான பலம், நீங்க அது தேவையில்லைன்றார் திரு பெருமாள்மணி. இல்ல, இவர் கூட்டணி போனாலுமே இவங்க உருவாக்குற அந்த கரிஷ்மாட்டிக் இது இருக்குல்ல, இந்த பலம் அவங்களுக்கு பெருசாக பலன் கொடுக்காது. ஏன்னா அறிவார்ந்த சபை எல்லாமே விஜயனுடைய இதை பார்த்து அச்சப்படுறாங்க, விமர்சிக்கிறாங்கிறது இல்லை. என்னடா இப்படி ஒரு தலைவர், அதாவது தன்னை பார்க்க வந்ததில் 10 குழந்தைகள் உட்பட 42 பேர் உயிர் போயிருக்கு. இதை தலைவரும் போய் பார்க்க மாட்டாங்க, இரங்கலும் தெரிவிக்க மாட்டாங்க, போஸ்டரும் ஒட்ட மாட்டாங்க. கொடுக்குறதா சொன்னால் 20 லட்சமும் போயிருச்சான்னு இந்த கணவரையும் எனக்கு தெரியல. 2ஆம் கட்ட தலைவர்களும் மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்கள் யாரும் போய் அவங்க 42 பேரை போய் பார்க்கல. ஒரு சொந்தக்காரன், ஒரு நண்பன், நம்ம ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகிற ஒருவர் ஒரு கேத வீட்டை இப்படி அணுகுனாலே அவனை பற்றி இந்த சமூகம், தமிழ் சமூகம், அதுவும் நீத்தார் பெருமை பேசுகின்ற தமிழ் சமூகம் எப்படி அவரை அவமானகரமானவராகவும் ஒரு மட்டமானவராகவும் சித்தரித்து பேசும். ஒரு அரசியல் கட்சி நடத்தி நான் முதலமைச்சராக போறேன்னு சொல்கின்ற ஒருவர், யார் செத்தாலும் நான் வரமாட்டேன், இது என் பேட்டர்ன், என் ஸ்டைல் அப்படின்னு அவர் மட்டும் இல்லை, இப்போ அவர் கட்சியில் இருக்க எல்லாருமே அப்படிதான். ஏன்னா இவர் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலையை பாருங்க. ஒரு பிரச்சனை வந்தால் ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டு தப்பி ஓடுறாங்களே ஒழிய 42 பேர் செத்தது குறித்து அவங்க யாருக்குமே வருத்தம் இல்லை, எந்த பதட்டமும் இல்லை. இதுக்கு நான் தாங்கிற ஒரு பொறுப்பு உணர்ச்சி இல்லை. இதை கோர்ட்டே கேட்டிருக்கு. இப்போ அந்த மாவட்ட செயலாளருடைய மனைவி தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க, ஒரு கட்சி கொடி போத்துனவங்க பக்கத்துல இல்லை. அன்னைக்கு உங்கள் விஜய்னு சொல்லி துண்டை துரட்டின ஒருத்தர் கூட நம்ம கட்சிக்காரங்களுடைய ஒய்ஃப் அது, நம்ம அண்ணி, நம்ம அக்கா அப்படி இது பண்ணி கேட்கா பார்த்துருவோங்க்கா, என்னக்கா மாமாக்கு ஒன்றும் ஆகாது, அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு பேச ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஒரு திமுகலையோ அதிமுகலையோ பாமகலையோ நடக்க வாய்ப்பு இருக்கா? ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியிலையோ? இது எவ்வளவு ஆபத்தான பேட்டர்ன். திரு ஸ்ரீனிவாசன், தாவேகாவுடைய தார்மீக பொறுப்பு குறித்து நீதிமன்றம் கேள்விகளை எழுப்பியிருக்கு, பொதுவெளிகள்லையும் அது குறித்து பேசப்படுது. கூட்டணி, தேர்தல் கூட்டணி அப்படின்னு வந்தாலும் கூட இது குறித்தும் விவாதிக்கப்படுமே. இதுல ஆதரவு நிலைப்பாடுங்கிறத திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக எடுக்க முடியுமா? அதாவது தாவேகாவுடைய தலைவர் மிகப்பெரிய அளவுல, அதாவது பயிற்சி, அரசியல்ல முறையான பயிற்சி இல்லை, அந்த மாதிரி குறைபாடுகள் இருக்குது, நிறைந்த மனச்சோர்வோடு இருக்கிறதா தான் அவர் வெளியிட்ட வீடியோல நம்ம பார்க்க முடிஞ்சது. அது அவர் வெளியில வருவாரு வரமாட்டாருங்கிறதா அவருடைய முடிவு. அதிமுக தாவேகா கூட்டணி மற்ற இதெல்லாம் மனசுல வச்சுட்டு அவங்க இந்த விஷயத்துல ஈடுபடல. அதாவது தாகம் யாருடையதாக இருந்தாலும் தீர்த்து வைப்பது தண்ணீரின் தன்மைன்ற மாதிரி மக்களுடைய துயரங்களோடு பங்கு கொள்ளுகிற இயக்கம் அதிமுக. பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் இந்த கரூர் கடும் துயரத்துல மக்களோட துயரத்தை பங்கு கொள்றாரு. இந்த கூட்டணியை எதிர்பார்த்து இல்லை. இதுதான் இவங்களுடைய குறுகிய அரசியல் பார்வையா இருக்குது. இவங்களுடைய குறுகிய அரசியல் பார்வையே அதிமுக தாவேகா ஒண்ணு சேருமான்ற இடத்துக்கு இவங்க வந்திருக்காங்கன்னா இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. தினகரன் என்ன சொல்றாருன்னா, பதவி வெறி, 4 ஆண்டுகள் அவர் ஆட்சி பொறுப்புல இருந்தாரு, இப்பவும் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு நினைக்கிறாரு, பதவி வெறிங்கிறதுனால அவர் தாவேகாவை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்காக விஜய் ஆதரவுங்கிற நிலைப்பாடு எடுத்திருக்கிறாருன்னு தினகரன் குற்றச்சாட்டு வைக்கிறார்.
டிடிவியுடைய கருத்தெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க தமிழக மக்கள். அவர் வந்து ஆர்கே நகர்ல டோக்கன்ல மக்கள் எந்த மாதிரியான விமர்சனத்தை வச்சாங்க, அதற்கு பிறகு திகார் சிறைக்கு போறதுக்கு முன்னாடி என் வாழ்நாள்ல ஆயில்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது பாஜகவை எதிர்ப்பேன்னாரு. அப்புறம் பாஜகவுக்கும் நோட்டாவுக்கும் தான் போட்டினாரு. அவர் ஓபிஎஸ் வந்து அந்நியன் மாதிரி செயல்படுறாரு, 2 முகத்தோட செயல்படுறாருன்னு சொன்னாரு. அவர் எதுலையாவது உறுதியா இருந்திருக்கிறாரா? எந்த கருத்தின் பின்னாலாவது அந்த உறுதித்தன்மையை அவர்கிட்ட பார்க்க முடிஞ்சுதா? அப்ப எல்லாத்துலயும் அரசியல் லாபத்திற்காகவும் ஆதாயத்துக்காகவும் போற ஒரு டிடிவி. அவருடைய பிரச்சனை இங்க இல்ல. இங்க என்ன மைய புள்ளி? கரூருடைய பிரச்சனை, கரூர்ல மக்கள் படுற துயரம். அதற்கு பின்னாடி எந்த அரசியல் இயக்கம் நிக்குது? அதிமுக நிக்குது. ஐயா எடப்பாடியார் நிக்கிறார். ஐயா ஜீவ சகாப்தம் சொன்னார் பாருங்க. அதாவது வேங்கை வெயிலுக்கு அரசு வந்து முன்னெடுப்பு வைக்கல, நடவடிக்கை எடுக்கல, கொடியேற்ற முடியல. இதை வந்து அதிமுக வந்து சொல்லல. விடுதலை சிறுத்தைகள் சொன்னாங்க. அதற்கு பின்னாடி இடதுசாரிகள் என்ன சொன்னாங்க? சாம்சங் தொழிலாளர்களுடைய பிரச்சனையில வந்து அரசு நடவடிக்கைகளுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுடைய கருத்து இருக்கிறப்ப நல்ல விஷயம் தானே. அப்படி சொல்றப்பதான் அதிமுக ஒரு பிரதான எதிர்கட்சி. இந்த அரசு நிர்வாகத்தை எதிர்க்கிறவர்கள் எங்களோடு வாங்க கூட்டணி அமைக்கலாம்னு சொன்னாரே தவிர கூட்டணிக்காக தவம் கிடந்ததோ ஏங்கி கிடந்ததோ இல்ல. இன்னும் என்ன சொல்றது? அதிமுக காலம் இருக்குது. நிச்சயமா மக்கள் வந்து மக்களுடைய நோக்கத்தையும் அரசியல் கட்சிகள் புரிஞ்சுக்கிட்டு அதிமுக நோக்கி வருவாங்கன்ற கருத்துலதான் அதிமுக சரியா இருக்கு. தினகரன் வந்து திரு பழனிசாமியை மட்டும் விமர்சிக்கல, திரு அண்ணாமலையும் விமர்சிக்கிறார், திரு விஜயையும் விமர்சிக்கிறார். இதுல சதி அப்படின்னு திரு அண்ணாமலை சொன்னது கூட எனக்கு வருத்தமா இருந்துச்சுன்னு சொல்றார். தாவேக்கா இதுக்கு தார்மீக பொறுப்பேற்றிருக்கணும், விஜய் பொறுப்பேற்றிருக்கணும் அப்படின்னும் சொல்றார். முதலமைச்சர் இதுல துரிதமாக நடவடிக்கை எடுத்து சிறப்பாக செயல்பட்டார்னு சொல்றார். திமுகவுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடியவர் தானே தினகரன். அதாவது சம்பவம் நடந்ததற்கு பிறகு அரசு சரியா செயல்பட்டதுன்னு சொல்றதுல எந்த லாபமும் இல்லை. அதிமுகவிற்குடைய நோக்கம் என்ன? இந்த சம்பவம் நடக்கக்கூடாது, நடந்திருக்க கூடாது. அதற்கு வந்து அரசு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சரியா எடுத்திருந்தா இந்த துயர சம்பவம் நடந்திருக்காது அப்படிங்கிறதுல அதிமுகவுடைய பார்வை இருக்குது. இவங்க பார்வை என்ன இருக்குது? அப்ப நடந்து முடிந்த பிரச்சனையை வந்து அரசு சரியா கையாண்டுச்சு அப்படின்னா இது என்ன மனசாட்சி உள்ள அரசியல் இது? அப்ப இவங்கதான் அரசியல் நிலைப்பாடு சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக பேசுறாங்களே தவிர அரசியல் ஆதாயம் பண்றாங்களே தவிர இந்த பல வண்ணங்கள்ல பல நிறங்கள்ல பேசுறவங்களை வந்து அதிமுக வந்து கிஞ்சிச்சும் சிந்திச்சு பார்க்கல. சரி, திரு பெருமாள்மணி சொன்ன செய்தியோட நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு நான் இடைவெளிக்கு போறேன். தனியா அவருக்கு கரிஷ்மா இருக்கு, அவருக்கு கூட்டணிங்கிற நிலைப்பாடுலாம் தேவையில்லை, துணிச்சலாக 2026 தேர்தலை சந்திக்க முடியும் திரு விஜயாலன்னு அவர் சொன்னார். அந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிற போது எப்படி அவர் அதிமுகவுடனான கூட்டணி பாஜகவுடனான கூட்டணிங்கிறதெல்லாம் அவர் நினைச்சு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்ல, அதிமுக தாவேக்காவோட கூட்டணி சேரணுங்கிற எண்ணம் வந்து அதிமுகவிற்கு இதுவரை இல்ல, இந்த நொடி வரை இல்ல. எதிர்காலத்துல இருக்கா இல்லையாங்கிறது காலம்தான் முடிவு செய்யும். சரி, அது வந்து தாவேக்காவினுடைய முடிவு அதிமுகவோட முடிவு இரண்டையும் வந்து முடிச்சு போடுறதுக்கு இங்க சரியா இருக்காது. காலம் வந்து ஒரு கூட்டணியை வந்து அமைக்கிறதுக்கான சூழலை உருவாக்கும். அந்த நிலைதான் வந்து மக்களுடைய மனநிலைகளை அறிஞ்சுதான் கூட்டணி ஒவ்வொரு கட்சியும் அமைக்குமே தவிர ஒரு சூழ்நிலைகளுக்காக அரசியல் ஆதாயத்திற்காக கூட்டணி வச்சா மக்கள் அதை வந்து நிராகரிப்பாங்க. பேசும் திரு பெருமாள்மணி, தாவேகாவோட கூட்டணி போவதற்கு தயாராக இருந்தார் திரு தினகரன். அதனால இப்போ திரு எடப்பாடி அங்க வந்துடக்கூடாதுங்கிறதுனால அவர் பேசுறார் அப்படின்னு திரு சாமிநாதன் குறிப்பிட்டார். அதே மாதிரி அதிமுக பாஜக தாவேகா கூட்டணி உருவாகிடக்கூடாது அப்படின்னு திமுகவும் நினைக்குது. இதற்கப்புறம் எடுக்கக்கூடிய சட்ட ரீதியான விசாரணை ரீதியான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது இந்த கூட்டணிக்கான வடிவம் கொடுக்கறத தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்குமா? சார், அந்த கூட்டணி எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிற இடத்துல அந்த கட்சியை பொறுத்தளவுல ஐயா விஜய் மட்டும்தான் இருக்கிறார். அவங்க இதுவரை கூட்டணி இல்லை சார், சூழல்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா சூழல் இல்லைங்கிறது தான் நான் முந்தின பகுதியில் அவங்க அந்த சூழலெல்லாம் கடந்து அவங்க ஏதோ ஒரு ட்ராக்ல அவங்க போயிட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னேன். தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் கல்ச்சரில் அவங்க எப்படி தனித்து தெரிகிறார்கள் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். இதில் வந்து என்னென்னா இது கூட்டணி சார்ந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் அவர் தான் முடிவெடுப்பார். இதற்கு முன்னால் கூட பலரும் ஒரு ஊடகவியலாளர்களாக நமக்கு தெரியும் அந்த கூட்டணியில் அவரோட இணையணும்னு பலரும் ஆர்வத்தை வெளிப்படுத்திய போது கூட நீங்கள் காத்திருங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டதை தவிர நான் அறிந்த வரையில் அவர்கள் யாருடனும் கூட்டணி பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கவும் இல்லை. அதை அவர்கள் அநேகமாக டிசம்பருக்கு பிறகுதான் அதை ஆரம்பிப்பார்கள் என்று கருதுகிறேன். இப்போது யாரோ ஒருவருடைய எந்த கூட்டணி அந்த கூட்டணி என்று அவர்கள் இணைவதாக சொல்வது எல்லாமே ஊகங்கள் தானே தவிர
அவை நிஜமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. பிறகு கூட்டணி பற்றி பேசுகிற மனநிலையில் இந்த நேரத்தில் தாவேகா நிச்சயமாக இருக்கும் ஒரு கட்சியாக நான் சொல்கிறேன். இருப்பதற்கான வாய்ப்பும் இல்லை. தாவேகா தான் இப்ப தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கு. தாவேகா என்பதை விட விஜய் தான் தீர்மானிக்கிற இடத்தில் இருக்கிறார். ஓகே சாமிநாதன், சுருக்கமா தாவேகா பலம் பொருந்திய நிலையில் இருக்கிற போது அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் வேண்டுமா வேண்டாமாங்கிறத அவங்க தான் தீர்மானிக்க போறாங்க. இல்ல இப்ப காலம் மாறி இருக்கல. இப்ப கரூர் சம்பவத்துக்கு பின்பு சார் ஒரே ஒரு சின்ன விஷயம் விட சொல்ல ஆசைப்படுறேன் சார். இப்ப கரூர் சம்பவத்துக்கு பின்பு விஜய் அவர்கள் தன்னோட பலத்தை உணர்ந்திருக்காரு. இன்னைக்கு மக்கள் மத்தியில இவ்வளவு பெரிய துயர சம்பவத்திற்கு பின்பு கூட விஜய்க்கு அதிருப்தி உருவாகல. அது விஜயினுடைய பலம். ஆனா அவருக்கு கூட இருக்கிறவர்கள் எவ்வளவு தலகர்த்தர்களா இருக்காங்க, இவர்களை வைத்துக்கொண்டு எப்படி அரசியல் செய்ய முடியும் என்பதையும் விஜய் உணர்ந்திருக்காருல. சோ அந்த இடத்துலதான் நான் வந்து அவர் கூட்டணிக்காக சில சமரசங்கள் செய்ய வேண்டிய இடம் நோக்கி நகர்வார் அப்படின்னு பாக்குறேன். ஒன்று. இன்னொன்று மிக முக்கியமா, இப்படியே தான் ஒரு கட்டமைப்போடு அவர்கள் தேர்தலை சந்திப்பாங்கன்னா 234 தொகுதிகளுக்கு வேட்புமனு தாக்கல் செய்கிற பொழுது பல இடங்களில் வேட்புமனுவே நிராகரிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவர்கள் அந்த அளவுக்கான தரவுகளையாவது அதில் கொடுப்பாங்களா என்பது உள்ளிட்ட சில சந்தேகங்கள் இருக்கு. இன்னொன்று, பாஜகவுக்கு திமுகவை வீழ்த்தணும், கடைசி நேரத்தில் பாஜக ஒதுங்கி கொண்டு அதிமுக தாவேகாவை இணைந்து தேர்தலை சந்திங்கன்னு சொல்றதுல விஜய்க்கு என்ன தயக்கம் வந்திருப்போது? களம் எப்படி வேண்டாலும் மாறலாம். ஏன்னா பாஜக ஏற்கனவே சொல்லியிருக்காங்க 2029 தேர்தல் தான் எங்களுடைய இலக்குன்னு இருக்காங்க. அவர்களுக்கு அவர்களோட அந்த வலதுசாரித்துவ ஓட்டு கொஞ்சம் விழுந்தா போதும், அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்தா கூட தேர்தலை சந்தித்து விட்டா திமுகவை இந்த தேர்தலை எதிர்த்து விடலாம் என்று கூட பாஜக வியூகம் வகுக்கலாம். எல்லாமே காலம் இருக்கு. இப்பொழுது தாவேகாவை பொறுத்தவரை முதல்ல அவர்களுக்கு அந்த முன்ஜாமீன் கேட்டு அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. அதுல இருந்து மீண்டு வரணும் என்பது உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் இருப்பாங்க. எது எப்படியாக இருந்தாலும் 2026 தேர்தல் களம் விஜய் என்கிற புள்ளியை மையப்படுத்தி தான் சுழலும் அப்படின்னு பாக்குறேன். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினருக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான்